ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் எனது அன்பு வாழ்த்துக்கள். இப்போ நம்ம கூட ஒரு சேர்ச்சி இருக்காங்க. இவங்க நல்லா பாடுவாங்க. நம்ம சேனலுக்காக ஒரு பாட்டு இந்த சேர்ச்சி கிட்ட பாட சொல்லலாமா? என்ன நேயர்களே? ஓகே. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே, வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே, இரவானால் பகலொன்று வந்திடுமே. நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில், லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில். மனமே ஓ மனமே நீ மாறிவிடு, பனியோ அது மழையோ நீ மோதிவிடு. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே, வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. வாழ்க்கை கவிதை வாசிப்போம், வானமளவு யோசிப்போம், முயற்சி என்ற ஒன்றை மட்டும் மூச்சு போல சுவாசிப்போம். லட்சம் கனவு கண்ணோடு, லட்சியங்கள் நெஞ்சோடு, உன்னை வெல்ல யாரும் இல்லை, உறுதியோடு போராடு. மனிதா உன் மனதை கீறி விதை போடு, மரமாகும் அவமானம் படல் தோல்வி எல்லாம் இதமாகும். யாருக்கு இல்லை போராட்டம், கண்ணில் என்ன நீரோட்டம், ஒரு முடிவிருந்தால் அது தெளிவிருந்தால் ஒரு நாளில் நிஜமாகும். மனமே ஓ மனமே நீ மாறிவிடு, பனியோ அது மழையோ நீ மோதிவிடு. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே, வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே, இரவானால் பகலொன்று வந்திடுமே. நம்ம அக்கா நல்லா பாடியிருக்கு. அக்காவுக்கு வந்துட்டு நல்ல ஒரு கேப் கொடுத்துடலாம். அக்கா சொல்லுங்க, பாட்டு எப்படி படிச்சிருக்கீங்களா? நான் படிக்கவே இல்லை, பாட்டு ஒன்றும் படிக்கவே இல்லை இதுவரையும். நானு பின்ன கேட்டுதான் படிச்சிருக்கேன். ஆனா எனக்கு பாட்டுனா என் உயிர். ஆனா எனக்கு இந்த சின்ன ஒரு இந்த இது எனக்கு இருக்கிற இந்த என்ன உள்ளில் இருக்கிற இந்த பாட்டோட இந்த இது வந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு இது வரைக்கும் ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. யாருமே எனக்கு கொடுத்ததும் இல்லை. அது எப்படா கிடைக்கும் நான் பார்த்துட்டு இருந்தேன். அது இப்ப எனக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இறைவனிடமும் நன்றி, உங்ககிட்டையும் நன்றி. ஆனா எனக்கு சங்கீதம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு என் உயிர் மூச்சு பாட்டு. ஆனா நான் படிச்சுட்டே இருப்பேன். நான் நினைச்சிருக்கேன் நான் முடியும் போதெல்லாம் நான் பாட்டை எப்பவுமே நான் பாட்டுலதான் இருப்பேன். ஆனா படிக்கவே இல்லை. சங்கீத பிரகாரம் ஒண்ணுமே நான் படிக்கல, கேட்டுதான் படிச்சுட்டு இருக்கேன். சரிக்கா, நீங்க பாட்டுல இங்க மேலும் மேலும் வரலாம். சரி, சேனல் சார்பாக உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். பாத்துட்டு இருக்கிற மக்கள் வந்து புரிஞ்சுப்பாங்க உங்களுக்கு சங்கீதத்துக்கு மேல எவ்வளவு பிரியம் இருக்குன்னு. நீங்க மேலும் மேலும் வளரணும். அதுக்கு எங்களால முடிஞ்ச உதவிகள்லாம் நாங்க பண்ணுவோம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. கடவுள் தான் உங்களை இந்த மாதிரி அனுப்பியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நீங்க எல்லாரும் பஷீர் அல்வா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவங்கள மேலும் உயர்றதுக்கான எல்லா வித வழியும் அவங்களுக்கு காட்டி கொடுங்க. நீங்க எனக்கு அதுதான் சொல்ல முடியும். நன்றி, வணக்கம். சத்தியமா சொல்றேன், நியாயமும் தைரியமும் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு இருந்துச்சுன்னா அந்த சாமி இறங்கி வந்து அவளுக்கு துணையா நிற்கும்.